வணக்கம். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு அழகான நாடுதான் ஜார்ஜியா. 2 கண்டங்களுக்கும் இடையில் காக்கசஸ் என்ற சந்திப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டின் மேற்கில் கருங்கடல், வடக்கில் ரஷ்யா, தெற்கில் துருக்கி மற்றும் அர்மீனியா, கிழக்கில் அசர்பைசான், இப்படி 4 நாடுகளை இந்த நாடு எல்லைகளாக கொண்டிருக்கு. 2 கண்டங்களுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கனால ஆசியாவின் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரத்தையும் இந்த நாட்டில் பார்க்க முடியும். அதே நேரம் ஐரோப்பாவின் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரத்தையும் இங்க பார்க்க முடியும். இந்த நாடு 85% மலைகளாலும் காடுகளாலும் தான் சூழப்பட்டுள்ளது. ஐரோப்பானாலே ஆல்ப்ஸ் மலைத்தொடர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரை விட மிக உயரமான மலைத்தொடர் தான் ஜார்ஜியாவில் உள்ள காக்கசஸ் என்ற மலைத்தொடர். இந்த காக்கசஸ் மலைத்தொடர் தான் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் பரந்த மலைத்தொடராக உள்ளது. இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னா 69,700 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதுல பெரும்பாலான நிலப்பகுதிகள் ஆசியாவில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கம்மியான நிலப்பகுதி தான் ஐரோப்பாவில் இருக்கு. மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 36,07,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் தலைநகரம் திபிலிசி ஆகும். இந்த நாட்டு மக்கள் ஜார்ஜியன்ஸ் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க ஜார்ஜியன் லாரி என்ற நாணயத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டில் 1 ரூபாய்ன்றது அங்க 34 ரூபாய்க்கு சமமாக உள்ளது. நம்ம 100 ரூபாய் வச்சிருந்தோம்னா அங்க 3,400 ரூபாய்க்கு செலவு பண்ணிக்கலாம். இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஜார்ஜியன் மொழி உள்ளது. 33 எழுத்துக்களை கொண்ட இந்த ஜார்ஜியன் மொழி எழுத்து வடிவத்திலையும் சரி, உச்சரிப்பிலையும் சரி வித்தியாசமான மொழிகளில் ஒன்றாக உள்ளது. இது போக இந்த நாடு 2 கண்டங்களுக்கும் இடையில அமைஞ்சிருக்கனால இங்க 14 - 20 மொழிகள் பேசப்படுது. இந்த நாடு சாக்கட் வேலோ என்றும் அழைக்கப்படுது. இங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதாவது 100 பெண்களுக்கு தோராயமாக 87 ஆண்கள் தான் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில 46.6% ஆண்களும் 53.4% பெண்களும் இருக்காங்க. இதற்கு காரணம் 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்று சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் ஜார்ஜியா சோவியத் யூனியனின் ஒரு அங்கமாக இருந்தது. சோவியத் யூனியன்ல அப்போ 15 நாடுகள் இணைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு நாடாக தான் ஜார்ஜியா இருந்தது. 2ஆம் உலகப் போரில் ஜார்ஜியா பங்கேற்ற போது இந்த நாட்டில் மட்டும் 4 லட்சம் மக்கள் வரை இறந்து போயிருக்காங்க. அதுதான் இங்க ஆண்கள் குறைவாக இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுது. ஜார்ஜியா உலகின் பழமையான கிறிஸ்தவ நாடுகள்ல ஒன்றாக உள்ளது. அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக ஏற்றுக்கொண்டது. இந்த நாட்டில் உள்ள 80 - 85% மக்கள் ஜார்ஜிய ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. 10% முஸ்லிம்ஸ் இங்க இருக்காங்க. மீதி உள்ள மக்கள் மற்ற மதத்தை பின்பற்றும் சிறுபான்மை மக்களாக இருக்காங்க. இது ஒரு கிறிஸ்தவ நாடுன்னு இந்த நாட்டு கொடியை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுல ஒரு பெரிய சிலுவை சின்னமும் 4 சிறிய சிலுவை சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பெரிய சிலுவை சின்னம் கிறிஸ்தவ மதத்தையும், 4 சிறிய சிலுவை சின்னம் அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய 4 சமய துறவிகளை குறிப்பதாக சொல்லப்படுது. ஜார்ஜியாவில் அதிகமான தேவாலயங்கள் உள்ளது. இந்த நாடு முழுவதும் சுமார் 5,000 முதல் 14,000 வரையிலான தேவாலயங்கள் மற்றும் மடங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் தேவாலயங்கள் தேசிய அடையாளத்தின் தூண்களாக கருதப்படுது. மேலும் பல தனித்துவமான வரலாற்று கட்டிடக்கலைகளையும் கொண்டுள்ளது. ஜார்ஜிய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் ஜார்ஜியா முஸ்லிம் சமூகங்களுக்கும், அர்மீனியா அப்போஸ்தலிக், கத்தோலிக்க மற்றும் பிற சிறிய மதக்குழுக்களுக்கும் தாயகமாக உள்ளது. ஜார்ஜியாவின் கடற்கரை நகரமான படுமில ஒரு பிரபலமான காதல் சிலை ஒன்று உள்ளது. இந்த சிலைகள் ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல இந்த ஆண் சிலையோட பெயர் அலி. இந்த இளைஞன் அசர்பைசான் நாட்டை சேர்ந்தவன். இந்த பெண் சிலையோட பெயர் நினோ. இந்த பெண் ஜார்ஜியாவின் கிறிஸ்தவ பெண். 2 பேரும் வெவ்வேறு நாடு, மதம், கலாச்சாரத்தை தாண்டி காதலிக்கிறாங்க. கடைசியா சோவியத்தின் படையெடுப்பால் போர் ஏற்படுது. அந்த போர்ல இந்த அலி என்ற இளைஞன் பங்கேற்று இறந்து போயிடுறான். இந்த சோகமான காதல் கதையை பிரதிபலிப்பதாக தான் இந்த சிலைகள் உள்ளது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு இந்த 2 சிலைகளும் மெல்ல கிட்ட நெருங்கி வந்து ஒரு சில நிமிடங்கள் ஒருவரையொருவர் அரவணைத்து கொண்டு பிறகு பிரிஞ்சு போயிடுறாங்க. இது தற்போது பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் உள்ளது.
முக்கியமா உலகின் ஆழமான குகை இங்க தான் இருக்கு. ஜார்ஜியாவில் காக்ரான்ற மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடரில் உள்ள வெரியோக்பினா குகை தான் உலகின் மிகவும் ஆழமான குகையாகும். இதோட ஆழம் 2212 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 7257 அடியாக உள்ளது. இதே மாதிரி இதுக்கு பக்கத்துல குரூபேரா குகைன்னு ஒன்று இருக்கு. இது 2197 மீட்டர் ஆழமுடையது. 2018 வரை இந்த குரூபேரா குகை தான் உலகின் ஆழமான குகையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வெரியோக்பினா குகை கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி இந்த பகுதியில் சர்மா மற்றும் ஸ்னேஸ்னஜா என்ற பல ஆழமான குகைகள் உள்ளது. உலகத்துல ஜார்ஜியா தான் மதுபானத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுது. ஏன்னா உலகத்தில் முதல் முறையாக இங்க தான் ஒயின் தயாரிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 8000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்க ஒயின் தயாரிச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் அது உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்கு. ஒயினின் உற்பத்தி தோற்றம் இந்த நாட்டில் ஆரம்பமானதால தான் ஜார்ஜியாவை மதுபானத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுது. இந்த நாட்டில் பாரம்பரியமான ஒயின் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, களிமண்ணால செய்யப்பட்ட மண்பானைக்குள்ள திராட்சைகளை வைத்து நிலத்துக்கு அடியில நொதிக்க வைக்கிறாங்க. இந்த நொதித்தல் முறைக்கு குவர்ரி என்று பெயர். இது யுனெஸ்கோவால் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பாரம்பரிய முறைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஜார்ஜியாவின் தலைநகரமான திபிலிசில மதர் ஆஃப் ஜார்ஜியா என்ற ஒரு சிலை உள்ளது. இதோட பெயர் கார்ட்லிஸ் டெடா. இது 20 மீட்டர் உயரமுள்ள, அதாவது கிட்டத்தட்ட 66 அடி உயரமுள்ள அலுமினிய சிலையாகும். இந்த பெண் சிலை ஒரு கையில் வாளையும் மறு கையில் மதுக்கோப்பையையும் ஏந்தியுள்ளது. இது ஜார்ஜியா நாட்டின் விருந்தோம்பல் மற்றும் பாதுகாப்பை குறிப்பதாக சொல்லப்படுது. மது நட்பையும் விருந்தோம்பலையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் வாள் நாட்டின் வலிமையையும் எதிரிகளை எதிர்த்து போராட தயாராக இருப்பதையும் குறிக்கிறது. இது இந்த நகரத்தின் பாதுகாவலராகவும் ஜார்ஜியா நாட்டின் கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாகவும் உள்ளது. ஜார்ஜியா மலைப்பகுதியாக இருந்தாலும் 100க்கும் மேற்பட்ட கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் இங்க இருக்கு. அதுவும் பெரும்பாலும் இந்த கோட்டைகள் எல்லாமே கிபி 6ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட அரச கோட்டைகளாகும். இன்னும் இது கம்பீரமாக இங்க நிற்குது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா அனனுரி, கிகானி, பெட்ரா இது எல்லாமே பிரபலமான அரசு கோட்டைகளாகவும் சுற்றுலாத்தலமாகவும் உள்ளது. இந்த அனனரி கோட்டை அரக்வி என்ற ஆற்றின் பக்கத்தில் ஜார்ஜியாவின் இராணுவ நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோட்டை தற்காப்பு சுவர்களை கொண்ட பாதுகாப்பான கோட்டையாக உள்ளது. யுனெஸ்கோவின் பட்டியலில் உள்ள இந்த கோட்டை சுற்றுலாவிற்கு பெயர் பெற்று விளங்குது. ஜார்ஜியாவின் பழைய தலைநகரம் தான் மன்ஸ்கெட்டா. இங்க உள்ள ஸ்வெட்டிட்ஸ்கோ வேலி கத்தீட்ரல் தேவாலயம் 1994 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் கிறிஸ்தவர்களின் ஆர்த்தோடாக்ஸ் தலமாகவும் ஜார்ஜியா நாட்டின் தேசிய அடையாளத்தின் மூலக்கல்லாகவும் உள்ளது. இந்த கட்டிடத்தின் உட்புறத்தில் 11ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் உள்ளது. மேலும் கிறிஸ்துவின் அங்கி அடக்கம் செய்யப்பட்ட இடமாகவும் புகழ்பெற்று விளங்குது. அதே மாதிரி ஜார்ஜியாவின் தற்போதைய தலைநகரமான திபிலிசியில் எலியா என்ற மலையின் மீது 101 மீட்டர் உயரம் உள்ள புனித திருத்துவ கத்தீட்ரல் தேவாலயம் உள்ளது. இது இந்த நாட்டின் தேசிய ஆன்மீக மறுமலர்ச்சியின் அடையாளமாக உள்ளது. ஜார்ஜியாவில் 2 பாலங்கள் ரொம்பவே பிரபலமானது. ஒன்று இந்த நாட்டின் தலைநகரமான திபிலிசியில் உள்ள அமைதி பாலம் ஆகும். இது குர்ரா என்ற நதியின் மீது உள்ள நவீன வில்வடிவ எஃகு மற்றும் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டது. இன்னொன்று இந்த நாட்டின் புதிய அடையாளமாக டாஸ்பாஷி கேனியனில் உள்ள 240 மீட்டர் நீளமுள்ள கண்ணாடி டைமண்ட் பாலம் ஆகும். இது ரெண்டுமே சுற்றுலாத்தலத்திற்கு பெயர் பெற்று விளங்குது. இங்க உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் தான் கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. இது திபிலிசியில் கடலுக்கு பக்கத்தில் ஒரு மலையின் மீது அமைந்துள்ள பிரம்மாண்டமான நினைவு சின்னமாகும். இது 35 மீட்டர் உயரமுடையதாக உள்ளது. 1985 சுராப் என்ற சிற்பியால் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத நினைவு சின்னம்னு சொல்றாங்க. இதுல 16 பெரிய தூண்கள் உள்ளது. இந்த தூண்கள்ல கிறிஸ்துவின் வாழ்க்கை காட்சிகளும் மேல் பகுதியில ஜார்ஜிய மன்னர்கள் மற்றும் ராணிகளின் படங்களும் உள்ளது. இந்த நாட்டில் மலைகள் மற்றும் காடுகள் அதிகமா இருக்கிறனால இங்க ஆறுகளுக்கும் ஏரிகளுக்கும் பஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட ஆறுகளும் 800க்கும் மேற்பட்ட ஏரிகளும் இங்க இருக்கு.
இது எல்லாமே வண்ணமயமான நிறங்களுடன் அழகிய அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இதனாலேயே சுற்றுலா மக்கள் இங்க விரும்பி வர்றாங்க. ஜார்ஜியாவில் பாலிபோனி என்ற நாட்டுப்புற இசை மிகவும் பிரபலமான ஒன்றாக உள்ளது. பல நூற்றாண்டுகளாக ஜார்ஜியாவில் இந்த நாட்டுப்புற இசை அந்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருது. இது அந்த நாட்டின் வளமான கடந்த காலம், மதிப்புகள், கருணை மற்றும் துணிச்சலை காட்டுகிறது. வேலை, போர், மகிழ்ச்சி அல்லது சோகம் என எதுவாக இருந்தாலும் மக்கள் எப்போதும் ஆறுதலையும் வலிமையையும் பெற இசையை பயன்படுத்தி வர்றாங்க. அதாவது நம்ம ஊர்ல வயல்கள்ல வேலை செய்யும் போது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நாட்டுப்புற பாடல் பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. அதே மாதிரி இந்த நாட்டிலையும் திராட்சை பறிக்கும் போதும் ஒயின் தயாரிக்கும் போதும் இந்த நாட்டோட நாட்டுப்புற பாடலை இன்னும் பாடிக்கிட்டே தான் வேலை செய்யறாங்க. இந்த நாட்டுப்புற இசை வெறும் பொழுதுபோக்காக இல்லாம பல தலைமுறைகளாக தொடர்பட்டு வருகிறது. இந்த நாட்டின் பண்டைய வேர்கள், வளமான இணக்கங்கள் மற்றும் ஆழமான கலாச்சார அர்த்தத்துடன் ஜார்ஜிய நாட்டுப்புற இசை உலகின் மிகவும் பொக்கிஷமான மரபுகளில் ஒன்றாக உள்ளது. ஜார்ஜியாவின் பாரம்பரிய உணவு கச்சா புரியாகும். இது ஒரு ரொட்டியில முட்டை, வால்நட் பேஸ்ட், சீஸ் இதெல்லாமே சேர்ந்து செய்யப்படுது. இந்த நாட்டின் விருந்தோம்பலில் இது கட்டாயமாக இருக்கக்கூடிய உணவு வகையாக உள்ளது. ஜார்ஜியாவின் பாரம்பரிய நடனம் என்பது இந்த நாட்டின் வரலாற்றில் ஆழமாக வேரூன்றிய கதை சொல்லும் கலை வடிவமாகும். இது இந்த மக்களின் உணர்வு, போராட்டங்கள், போர், காதல் இப்படி பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வடிவமாக இந்த நடனம் உள்ளது. இதுல கார்த்துளி என்ற காதலை வெளிப்படுத்தும் நடனம் ரொம்பவே பிரபலமானது. இதுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒருபோதும் தொடாமல் அந்த பெண்ணிற்கு மரியாதை மற்றும் போற்றுதலை வெளிப்படுத்தும் உணர்ச்சி பூர்வமான நடனமாக உள்ளது. அதே மாதிரி இந்த நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நடனம்தான் சுக்கிஸ்விலி. இது பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களுடனும் நாடக கூறுகளுடனும் இணைந்துள்ளது. இந்த நாட்டில் அதிகாரப்பூர்வ விலங்குன்னு எதுவும் இல்லை. ஆனா இங்க வெள்ளைவால் மான் ரொம்பவே பிரபலமானது. அதே மாதிரி ஓநாய் இந்த நாட்டின் வரலாற்று ரீதியாகவும் நாட்டுப்புற கதைகளிலும் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. அதனால இந்த நாடு ஓநாய்களின் நிலம் என்றும் அழைக்கப்படுது. ஓநாய் ஜார்ஜியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தேசிய விலங்காகவும் பரவலாக கருதப்படுது. இந்த நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இப்படி 90 நாடுகளுக்கு விசா இல்லாமல் 1 வருடம் வரை அவங்க நாட்டில் தங்குவதற்கு அனுமதிக்குது. இதுல ஒரு சில நாடுகளுக்கு 90 நாட்களும் சில நாடுகளுக்கு 180 நாட்கள் வரையிலும் விசா இல்லாமல் தங்குவதற்கு அனுமதி செய்யுது. ஆனா நம்ம இந்தியாவிற்கு இந்த சலுகை கிடையாது. நம்மளுக்கு கண்டிப்பா அங்க போறதுனா விசா வேணும். இங்க 10,000க்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் MBBS அதாவது மருத்துவ படிப்புக்காக இங்க படிக்கிறாங்க. ரஷ்யால போர் தொடங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்தும் நிறைய மாணவர்கள் இங்க சேர்ந்திருக்காங்க. ஆண்டுக்கு தோராயமா 1200 மாணவர்கள் வரை இந்த நாட்டிற்கு மருத்துவ படிப்புக்காக இங்க வருகை தராங்க. 2021ல 8000 இந்திய மாணவர்களாக இருந்த நிலையில 2024ல 12,000 மாணவர்கள் வரை எண்ணிக்கை இங்க உயர்ந்திருக்கு. ஏன்னா இங்க கல்வி கட்டணம், தங்கும் இடம் இது எல்லாமே கம்மியான விலையில தரமானதாக உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இங்க இந்திய உணவுகள், சமூகங்களுடன் பாதுகாப்பான சூழல் மற்றும் கலாச்சாரமும் சிறப்பாக உள்ளது.